யாரா அது பிளாக் கலர் டிஷர்ட்டு? அம்பையர் கூட தெரியல. கிரவுண்டு செமையாக இருக்கு. அங்கே ஒரு டீம், இங்கே ஒரு டீம், இங்கே ஒரு டீம். ஆக மொத்தம் 3 டீம். நம்ம ஏன் இந்த டீம் கூட மேட்ச் போடக்கூடாது? நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், ஜேம்ஸ் பாண்ட் தான். அதே கிரவுண்டு தான், ஏற்கனவே இந்த கிரவுண்டில் தான் அடித்தோம். எவ்வளோ அடித்தா? நான் எங்கே பேட்டிங் வந்தியா நான் அந்த கிரவுண்டுக்கு? 2 டைம் வந்து. யாருன்னு தெரில, மாசா இருக்காரு அது ஒருத்தர் கேப்டன் சொன்னார்ல, ஆல்ரவுண்டர் திரு உட்காந்துருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு. குமார் சொல்லுங்க, யார் இவரு? வெயில் அடிக்கல, கூலிங் கிளாஸ் போட்டுருக்கு. கேப்டன் வெயில் அடிக்கல, கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருன்னு டோரா சொல்கிறான். இதை நோட் பண்ணுங்கப்பா, இதை நோட் பண்ணுங்கப்பா. தமிழ்ண்ணா வெய் என்னண்ணா ஜெர்சிலாம் புதுசாக இருக்கு. ஆஹா, ஃப்ரெஷர்ஸ் எங்க? கேப்டன் எப்படி பண்ணலாமா? மேட்ச் ஆடக்கூடாது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. மக்கா வருங்க, ரெடி ஆயிட்டாங்க மாப்பிள்ள. இன்னைக்கு கிரிக்கெட்ல 100 போட போறாங்க. இவன் ஒரிஜினல் கிரிக்கெட் பிளேயர் மாதிரியே பண்றான். கோளாறான பிளேயரா இருப்பான் போலங்க இவன். சொன்னால எனக்கு தான் கூட இவரை தான் திரு. 8 மாசத்துக்கு அப்புறம் என்ன, 8 மாசமா 10 மாசமாண்ணா? 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்பதான் டீமுக்கு வந்திருக்காரு. மேட்ரல் அடி ஆல்ரவுண்டர். பறக்காம வச்சு 6 மணிக்கு ஓடியா இருந்தா இன்னும் இப்போ தான் மேட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. நான் திருவண்ணா ஃபேண்டை கழட்ட மாட்டாருண்ணா. சரி ப்ரோ, ஃபேண்டை கழட்டுங்க ப்ரோ. வெக்கமா இல்ல? வேதாண்ணா ஏன்னா டல்லா இருக்காரு இன்னைக்கு. என்னண்ணா அதாண்ணா டல்லா இருக்கீங்க? டீ வந்து சுறுசுறுப்பாடு. இனே இல்லாமல் ஒன்றும் புரியல. இல்லை நைட்டு போட்டதுன்னு தெரியலையா? ஐயோ சாமி, வேற விஜய் மேறா அவன் கார்ல அந்த கார்டெல்லாம் போட்டு தான் இறங்குவார். கேப்டன் ஃபோன் எடுத்து கட்டுறோம். டீம் கேப்டனோட ஃபோன், புது மாடல். நான் ஜிபே இருக்குல்லண்ணா அந்த ஃபோனில். 75பா. பெறப்பட்ட ஓடிஎம் அமௌண்ட் 38. அதை எதுக்கு உறுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? ஏன்னா நீயும் கொஞ்சம் குவிக்காக இருப்பியா, நானும் குவிக்காக இருப்பேன். ஆனால் அது தேவையில்லாத 2 நாள் நீங்கள் அடி ஆகணும். டிராவிடே, இன்னைக்கு எவ்வளோ அடிக்க போற? நேத்திக்கு ஆப்பச்சேன், இன்னைக்கு எப்படியாவது ஃபுல்லா அடிச்சு ஆகணும். ஏண்டா நாயே, கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிக்க போறேன்னா நீ குடிக்கிறத பத்தி ஆஃப் அடிக்க போற ஃபுல் அடிக்க போறேன்னு சொல்றியா? மூலம் உனக்கு ஒரு ஆப் வச்சா சரியாயிடும். பவுண்டரி.
எஸ் 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 யூஸ் பண்ணுங்க, பிச்சு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அரௌண்டில் போடுறாரு, லெக்கில் ஆடுற மாதிரி தான் வரும் போல. ஒரு பால் திடீர்னு ஏக்கர் போடுறாருல்ல, அதை மட்டும் டிஃபெண்ட் பண்ணு. சரியா லூஸ் பால். ஆ இந்த பால்லாம் நீ ஸ்ட்ரைட் ஈஸியாக இருப்பான். போதும் போதும். வா வா ஈஸி டூ வா. இந்த பாலா ஆடுங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வா வா வா. அவ்வளோதான். இதானா பாலு, இதானா பாலு, ட்ரிபிள் விக்கெட், இதுதான் உங்க பாலு. ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 185 ஆ 23 தான் போட போறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 185 டார்கெட் 23. ஆக்சுவலாக ரன்னில் அதிகமாக கொடுக்கும், பவுலிங் நல்லா போடுங்க, ஃபீல்டிங் கேட்ச். ஆனால் கேட்ச் மிஸ் ஆனாலும் நிறையா டீம் நம்ம லாஸ் ஆகிருக்கும். இல்லை கேட்ச் முடிஞ்ச அளவு 100% அவுட் புட் கொடுக்க மாதிரி பாருங்கள். ஃபீல்டிங் அது மாதிரி முடிஞ்ச அளவு ஓவர் தடுக்க பாருங்கள். கேட்ச் பிடிக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஓவர் தடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவு சீக்கிரமாக ஃபஸ்ட்டு 6 ஓவர் 7 ஓவர் போடுறவங்களாம் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வின் பண்ணி ஆகணும். பெருசாக ஒன்றும் ட்ரை பண்ணணும், ஜாலியாக போடுங்க. ஓகேவா? 183 இருக்குது, 23 தான் போட போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் போட்டுட்டு வா. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அடிக்கணும், அடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம கொடுக்க வேணாம். அடிக்கணும் அடிக்கணும், பேட்ஸ்மேனாக அடிக்க தான் செய்வாங்க. தப்பான பால் போடாது, கரெக்டான லென்த்து போட்டுக்கிட்டே இரு. விக்கெட்ஸ் வரும், டாட்ஸ் வை, விக்கெட்ஸ் வரும். ஃபீல்டிங் மிஸ்டேக் ஆச்சா திரும்ப அடுத்த பால் பிடிக்கிறதுக்கு என்னவோ அதை ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்குது. சரியா? 183 இருக்குது, ஜாலியாக போடலாம், வின் பண்ணலாம்.
எறும்பு தான். இதெல்லாம் ரெக்கார்டு 5 நிமிஷம் வெஸ்டர்ன் man அவனுக்கு காலில் எறும்பு போயிருச்சான். கண்ணா என் காடுக்குள்ள கட்டெரும்பு புகம்பிருக்கு மாத்தி காலில் எறும்பு போயிருச்சான், மாத்திட்டு வரான். அப்பதான் பிடிக்கலாம் பாலை. எறும்பு பிடிக்கிறதா பாலம் பிடிக்கிறதா? வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண, எறும்பு விட இவனுக்கு தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. தப்பையெல்லாம் போட்டு போறாங்கடா அப்படின்றத. பவுலிங் அண்ணன் ஜோயல்ண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. நைஸ் பால். நைஸ் பால் திரு. ஐயோ நைஸ் பால் திரு, நைஸ் பால். ரொம்ப முன்னாடியே பிச் பண்ணிட்டார். நைஸ் பால் திரு, நீ போடு திரு. ரெண்டு கை போயிருக்கலாம் விஸ்வா. லவ்லி த்ரோ. என்ன ரங்கா, பர்த்டே கிஃப்டா? பர்த்டே கிஃப்ட் அப்படியா? அபி கொடுத்தான் உனக்கு. அபி நல்லா அன்னைக்கு விட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டேன். மரண பயம். நம்ம இவங்க பேட்டிங் தான் போச்சு நினைச்சா பவுலிங் போயிடுச்சு. ஐயோ போடா. ஐயோ அபி பயங்கரமா பிடிக்கிறா. போன வாரம் ஃபுல்லா கேட்ச் விட்டு இருந்தான், இந்த வாரம் பிடிச்சு விட்டான். கேக்கண்டா டேய், நைஸ் கேட்ச் அபி. வா தண்ணி குடிச்சு போலாம் வா. தமிழ்னா வாங்க நீங்க தான் வரணும். அவுட். செம இது அது. நல்ல பால் தான், ஆனால் ரொம்ப டைமிங் கொடுத்துட்டேன். குயிக்காக போட்டதானே நல்ல பால்.
பாட்டம் வச்சு வேற அவன் ஸ்லோ போடுறான். அவன் சொல்றத கேட்ட நீங்க போட்டா அப்புறம் ஸ்டாமினா போட சொன்னாருன்ற. தூக்கி போட்டா நல்லா தானே இருக்கு. நல்லா தூக்கி போட்டா நல்லா திரும்ப ஒரு பால் டிசீவ் ஆனாருல்ல. பேட்ஸ்மேன் நைஸ் ஷாட் டே. அவுட் சைட். அவுட் சைட். போலடா அடி 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 வாடா. ஏய் எவ்வளவு டைமிங் இருக்குடா. நீ பந்து அக்கடிக்கும் போது போட. போல் போல். ஆமா பாக்கலையே சும்மா போல்றா. லைட்டா